இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து கடந்த மாதம் 28ஆம் தேதி ஈரான் மீது போர் தொடுத்தன. முதல் நாளே உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டார். தொடர்ந்து ஈரான் மீது குண்டுமழை பொழிகிறது. அதே நேரம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைத்தளங்கள் இருக்கும் வளைகுடா நாடுகள் மீது ஈரானும் சரமாரியாக தாக்குதல் நடத்தி வருகிறது. போர் நடந்த முதல் நாளே தங்கள் கடல் பரப்பில் வரும் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் முழுமையாக கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொண்டது. பெர்சியன் வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடா நடுவே இந்த ஹார்முஸ் ஜலசந்தி அமைந்துள்ளது. வளைகுடா நாடுகளில் இருந்து அனைத்து விதமான வர்த்தகமும் இதன் வழியாகவே நடக்கிறது. கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றிக்கொண்டு இந்த வழியாகத்தான் கப்பல்கள் அரபிக்கடலுக்கு வர முடியும். குறிப்பாக உலகின் தினசரி தேவைகள் 20% கச்சா எண்ணெயும், ஆசியாவின் தேவைகள் 50% கச்சா எண்ணெயும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே வெளியே வந்தாக வேண்டும். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஜலசந்தியை கட்டுப்பாட்டில் எடுத்த ஈரான் அந்த வழியாக எந்த கப்பல் சென்றாலும் குண்டு வீச ஆரம்பித்தது. இதனால்தான் வளைகுடா நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு சப்ளை ஸ்தம்பித்து போனது. இந்தியாவில் நிலவி வரும் பெட்ரோல், டீசல், கேஸ் பற்றாக்குறை பீதிக்கும் இதுவே காரணம். ரஷ்யா, சீனாவுக்கு சொந்தமான கப்பல்களை தவிர வேற எந்த கப்பலையும் ஹார்முஸ் ஜலசந்திகள் ஈரான் விடவில்லை. இந்தியா உட்பட வேறு எந்த நாட்டுக்கும் அனுமதி வழங்கவில்லை. மாறாக 16 சரக்கு கப்பல்களை குண்டு வீசி சிதறடித்து விட்டது. இந்த நிலையில்தான் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்துல் அராக்சியை தொடர்பு கொண்டார் நம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். அப்போது ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க வேண்டியது இந்தியாவுக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை எடுத்துரைத்தார். சீனா, ரஷ்யா கப்பல்களுக்கு அனுமதி வழங்குவது போல் இந்திய கப்பல்களுக்கும் அனுமதி வழங்கும்படி அவர் வலியுறுத்தினார். ஏற்கனவே 2 முறை நடந்த பேச்சுவார்த்தைகள் உடன்பாடு எட்டப்படவில்லை. ஆனால் இந்த முறை பாசிட்டிவான பதில் வந்தது. ஈரானை சேர்ந்த சக உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் ராணுவத்துடன் பேச்சுவார்த்தை நடத்திய அராக்சி இந்தியாவுக்கு வரும் சரக்கு கப்பல்களுக்கு அனுமதி வழங்குவதாக அறிவித்தார். இதைத் தொடர்ந்து கச்சா எண்ணெயுடன் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் காத்திருந்த இந்திய கப்பல்கள் திரும்ப துவங்கியுள்ளன. முதல் கட்டமாக இந்தியாவை சேர்ந்த கேப்டன் ஓட்டி வந்த லைபீரிய கொடி கொண்ட ஷென்லாங் சூயஸ் மேக்ஸ் என்ற டேங்கர் கப்பல் மும்பை துறைமுகத்தை வந்தடைந்தது. இந்த டேங்கர் கப்பலில் மொத்தம் 1,35,335 டன் கச்சா எண்ணெய் இருக்கிறது. கிட்டத்தட்ட 9,81,000 பேரல் இருக்கிறது. இது இந்தியாவின் தேவையை சமாளிக்க பெரிதும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கப்பல் சவுதியில் இருந்து கச்சா எண்ணெயை கொண்டு வந்திருக்கிறது. மார்ச் 1ஆம் தேதியே சரக்குடன் சவுதியின் ராஸ் தனுரா துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டு விட்டது. ஆனால் போர் தீவிரமடைந்ததால் பெர்சியன் வளைகுடா பகுதிகள் நிலைநிறுத்தப்பட்டிருந்தது. இப்போது ரஷ்யா, சீனாவை தொடர்ந்து இந்தியா வரும் கப்பலுக்கு ஈரான் பச்சை கொடி காட்டியதைத் தொடர்ந்து ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து இன்று இந்தியா வந்திருக்கிறது இந்த சரக்கு கப்பல். போர் துவங்கும் நேரத்தில் இந்தியாவை சேர்ந்த 28 சரக்கு கப்பல்கள் வளைகுடா பகுதியில் சிக்கிக் கொண்டன. 677 ஊழியர்களுடன் 24 கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்திக்கு உள்பகுதியில் சிக்கின. 101 ஊழியர்களுடன் 4 கப்பல்கள் ஜலசந்திக்கு கிழக்கே நிலைநிறுத்தப்பட்டன. இவற்றில் முதல் கப்பல் சரக்குடன் இப்போது இந்தியா திரும்பிவிட்டது. இன்னும் 27 கப்பல்கள் வரவேண்டியிருக்கிறது. இந்த கப்பல்களை எல்லாம் ஒருங்கிணைக்க 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறையை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது. ஈரான் நாட்டின் ஆதரவுடன் படிப்படியாக அனைத்து கப்பல்களும் இந்தியா திரும்ப உள்ளன. இன்னொரு பக்கம் போர் மேலும் மேலும் தீவிரமடைந்து வருகிறது. கச்சா எண்ணெய் விலை இன்னும் டபுள் ஆகும். தயாராக இருங்கள் என்று அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகளை ஈரான் எச்சரித்துள்ளது.